என் பேர் மகேஸ்வரி. நான் செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுக்கிறது என்னோட அம்மாவுக்கு தான் நாங்க எடுத்தோம். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத இருப்பாங்க. கால் அவங்களுக்கு ரொம்ப முடியாத, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு கால் வலி ரொம்ப முடியாது, அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்க தம்பி கூட சொன்னா, வேணாம்மா அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆயிட்டதுனால சர்ஜரி வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வேணான்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நாங்க வந்து இங்க ஹைதராபாத் வந்தோம். ஹைதராபாத் வந்த பிறகு மெடிசன் எடுத்து அம்மாவுக்கு மெடிசன் எடுத்த ஒரு 3-4 டேஸ்லயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. சூப்பரா நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மாவும் வந்திருக்காங்க. அம்மாவும் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அம்மா வந்ததுல. அவங்க டான்ஸ் ஆடினதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மாவுக்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுத்தாங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸைன், எம்கார் கொடுத்தாங்க, அப்புறம் லிவா கொடுத்தாங்க, ஜேடி கொடுத்தாங்க. இப்ப அம்மா சூப்பரா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது இல்லாத எங்களோட ஃபீல்ட்ல ஒரு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு வெறவாதம் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு அப் அண்ட் டவுனா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு பிறப்புல இருந்து இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு நாங்க மெடிசன் கொடுத்துருக்கோம். மெடிசன் கொடுத்து அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு ரிசல்ட் சொன்னாங்க. இப்ப 2 மந்தா கொடுக்குறோம். குழந்தை சூப்பரா ஆயிடுச்சு, ரெக்கவர் ஆயிடுச்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுத்தோம்? என்ட்ரோ கொடுத்துருக்குறோம், ஆயுஷ் லிவா கொடுத்துருக்குறோம், அப்புறம் ஆயுஷ் கோல்டு கொடுத்துருக்கோம், பிரெயினும் கொடுத்துருக்கோம். குழந்தை இப்ப சூப்பரா இருக்கும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இத்தனைக்கும் ட்வின்ஸ் குழந்தை ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.